ஸோ இந்த வீடியோவில் நம்பர் ப்ரோக்ராமிங்கை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்க போகிற நம்பர் என்ன அப்படின்னா 153 எடுத்துக்கிறேன். ஸோ 153. ஸோ இந்த 153யோட கவுண்ட் ஆஃப் த டிஜிட். ஸோ இதை நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா 1 2 3. அப்போ அந்த 3 தான் என்னோட கவுண்ட் ஆஃப் த டிஜிட்டாக இருக்கும். ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் த டிஜிட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தனித்தனி டிஜிட்டுக்கும் நான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பண்ணணும். ஸோ 1 பவர் 3, 5 பவர் 3, 3 பவர் 3. ஸோ இப்போ நான் 1 பவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 தான் கிடைக்கும். 3 வந்து நான் பவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 125 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 5 × 3, அதை தான் நான் 125ன்னு சொல்கிறேன். ஸோ 3 பண்ணேன் அப்படின்னா 3 × 3 × 3. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 27 கிடைக்கும். ஃபைனலாக நான் பவர் பண்ண இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 153. ஸோ யூசர் என்டர் பண்ண நம்பரே திரும்பவும் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி யூசர் என்டர் பண்ண நம்பரே எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னோட ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வரலை அப்படின்னா அது நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ப்ரோக்ராமேட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை எடுக்க முடியும். ஸோ ஜாவாவில் நம்மளால் லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடுலஸ் பண்ணலாம். எதால் மாடுலஸ் பண்ணலாம் அப்படின்னா 10ஆல் மாடுலஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 153 இருக்குது. இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். என்னென்னா 150ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 153 - 150 எனக்கு என்ன கிடைச்சிரும்? 3 கிடைச்சிரும். அப்போ இதை நான் 150யாக மாற்றினேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் வேல்யூ கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ஆல் மாடுலஸ் பண்ணுறேன் 153. அப்போ என்னென்னா 15ஆல் நான் 10ஐ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 150ன்னு கிடைக்கும். இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று டிவைட் இருக்குது, இன்னொன்று மாடுலஸ் இருக்குது. டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா கோஷன்ட் எடுத்துக்கும் 15ன்னு வரும். ஸோ நான் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் வேல்யூ வரும் 3ன்னு வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ஆல் நான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் பண்ணி என்னோட லாஸ்ட் வேல்யூவை எடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் த டிஜிட்டை எடுக்கணும். அப்போ கவுண்ட் ஆஃப் த நான் டிஜிட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நான் 153யை ஒரு லூப்பில் போட்டு அந்த லூப்பில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அப்போ நான் ஃபஸ்ட் டிஜிட் வரப்போ இது ஒரு கவுண்ட்டாக எடுப்பேன். அடுத்து அதை நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த 153யை 10ஆல் டிவைட் பண்ணுவேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15ன்னு கிடைக்கும். திரும்ப லூப்புக்குள்ளே வரப்போ எனக்கு 15/10 கவுண்ட் வந்து 2ன்னு வரும். அடுத்து மேலே போகிறப்ப இந்த 5 ரிமூவ் ஆகிடும். அடுத்து எனக்கு 1 இருக்கும். அடுத்து இந்த 1 போகிறப்ப கவுண்ட் எனக்கு 3ஆக மாறும். கடைசி எனக்கு 0 ஆகிடும். அப்போ 0 ஆகும்போது எனக்கு இந்த லூப்பு ஃபால்ஸ் ஆகிடணும். அப்போ என்னோட லூப்போட கண்டிஷனை நான் வச்சுப்பேன் அப்படின்னா நான் யூசர் என்டர் பண்ணுற நம்பர் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் ஆஃப் த டிஜிட் எப்படி எடுக்கிறதுன்னு ப்ரோக்ராமேட்டிக்கலாக இப்போ கன்வெர்ட் பண்ணி காட்டவா? ஸோ இப்போ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை அப்படியே நான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் என்டர் பண்ணுறதுக்காக இம்போர்ட் java.util.scannerன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு கிளாஸ்க்கு ஆம்ஸ்ட்ராங்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ். உள்ளே போயிட்டு நான் ஸ்டாட்டிக்காக என்ன குளோபல் ஏரியாவில் ஸ்டாட்டிக்காக ஸ்கேனரை டிஃபைன் பண்ணுறேன். ஸ்கேனர் s = new scanner உள்ளே வந்து system.in. ஸோ எப்பயும் போல் என்னோட மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of args open and close. ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ் உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.printlnக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் யுவர்
என்டர் யுவர் வேல்யூன்னு யூசர்கிட்ட கேட்குறேன். ஸோ யூசர்கிட்ட இருந்து ரீட் பண்ணுறதுக்காக நான் இன்டீஜர்ன்றதுனால இன்டீஜர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லூப் ஒன்று போடுறேன். ஸோ அங்கே நான் காட்டினேன் என்ன அப்படின்னா யூசர் என்டர் பண்ணுற நம்பர் எனக்கு 0 ஆகிற வரைக்கும் நான் இந்த லூப்பை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரன் பண்ணுவேன், கிரேட்டர் தென் 0வா இருக்கிற வரைக்கும். ஸோ அப்போ என்னன்னா நான் ஒரு கவுண்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் கவுண்ட் ஆஃப் த டிஜிட் எடுக்கணும். அதனால் இன்ட்டு கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிளை இனிஷியலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால 0ன்னு நான் இனிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே வரப்போ கவுண்ட்டு ++ பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒவ்வொரு கவுண்ட்டும் ஒவ்வொரு டிஜிட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் வந்து டிவைட் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படின்னா நம் இஸ் ஈக்குவல் டு நம் டிவைட் ஆர் டிவைட் 10. இதுதான் அதோட எக்ஸ்ப்ரெஷன். அப்போ என்னோட நியூ வேல்யூவை ஓல்டு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அப்படி அப்டேட் பண்ணும்போது எனக்கு இதிலே என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு கவுண்ட் ஆஃப் த டிஜிட் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் டிஜிட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு யூசர் என்டர் கவனிங்க. இப்போ யூசர் என்டர் பண்ண நம்பர் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இங்கே டிவைட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த நம்பர் 0 ஆகிடும். அப்போ இப்போ அதுக்கடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெப்பை மூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 0வா இருக்குது. அப்போ 0வா இருந்தால் என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்னொரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். என்னென்னு இன்ட்டு ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு நம்னு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த நம்மில் வர வேல்யூ எனக்கு இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு லூப் போடுறேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு. ஸோ வைல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரிஜினல் கிரேட்டர் தென் 0வா இருக்கிற வரைக்கும். ஏன்னா நான் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுவேன் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து. ஃபஸ்ட்டு 3 எடுப்பேன். 3 எடுத்து இப்போ எனக்கு இந்த இடத்துல அதே 153 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் 3 எடுப்பேன், 3ஐ பவர் பண்ணுவேன். அடுத்து 5 எடுப்பேன், 5ஐ பவர் பண்ணுவேன். அடுத்து 1 எடுப்பேன், 1ஐ பவர் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரிஜினல் வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரிஜினல் வேல்யூவை நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு temp is equal to ஒரிஜினல்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு உள்ளே போகிறப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு எனக்கு லாஸ்ட் டிஜிட் எடுக்கணுன்றதுனால லாஸ்ட்டு ஒரிஜினல் மாடுலஸ் 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு லூப் போட்டுக்கிறேன். லூப் இன்ட்டு ஐஸ் ஈக்குவல் டு ஸோ லூப் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1லேருந்து நான் எடுத்துக்கிறேன் லூப்பை. 1 i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட லாஸ்ட்டு i ++ பண்ணிவிட்டு ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப்பு என்னோடய லாஸ்ட்டு வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போயிட்டு என்னோடய டிஜிட்டு தான் அந்த லாஸ்ட் வேல்யூ இருக்குல்ல அதுதான் எனக்கு என்ன ஆகணும்னா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு r is equal to 1ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்இஸில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை ஆர் ஈக்குவல் டு என்னோட லாஸ்ட்டு வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ ரிசல்ட்டில் எனக்கு என்னவா இருக்குது 1ன்னு இருக்குது. லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இது என்னென்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்ட்டு லாஸ்ட்டு. அப்போ ரிசல்ட்டில் போய் எனக்கு 1 இருக்குது. இதில் எனக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ மல்டிப்ளை ஆகி 3ன்னு இதில் ஸ்டோர் ஆகும், இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். அப்போ அடுத்து திரும்ப எனக்கு உள்ளே வரப்போ இங்கே 3 இருக்கும். இப்போ இதில் ரிசல்ட்டில் எனக்கு 3 இருக்குது. அப்போ 3 × 3 எனக்கு 9.
ஸோ 9 என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப லூப் உள்ள வரப்போ எனக்கு லாஸ்ட் வேல்யூ 3 தான். ஆனால் ரிசல்ட்டில் எனக்கு 9 இருக்குது. 9 × 3 எனக்கு என்ன அப்படின்னா 27. அப்போ 27 என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு கீழேயே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னொரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன கண்டெய்னர் அப்படின்னா மேலே இங்கே ரிப்ளை பண்ணிக்கிறேன் இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல், ஏன்னா ஃபைனலாக அதை நான் ஆட் பண்ணணும். அதனால் சம்முன்ற கண்டெய்னர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ரிசல்ட். ஒவ்வொரு டைம் என் ரிசல்ட் வரப்பையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னோட ஒரிஜினல் வேல்யூ லாஸ்ட் வேல்யூவோட ஒர்க் முடிஞ்ச பிறகு நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அன்டில் இந்த ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த 153 முடிகிற வரைக்கும் எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு அந்த சம் தான் என்னோட ரிசல்ட்டாக இருக்கும். அப்போ வெளில வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஈக்குவல் டு இந்த டெம்பில் நான் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒரிஜினல் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல அதை நான் எடுத்து செக் பண்ணுறேன். டெம்ப் இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா system டாட் அவுட் டாட் printlnக்குள்ள ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிடுறேன். எல்ஸ் system டாட் அவுட் டாட் printlnல நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிடுவேன். ஸோ இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு தெரியல, ஒரு ஃப்ளோவில் போட்டது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். என்னென்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் என்னோட கிளாஸ் நேம் தான் as a ஃபைல் நேம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் இஸ் மை கிளாஸ் நேம். நான் அதை கொடுத்துட்டு டாட் ஜாவான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ரன் பண்ணுறேன். ஓப்பன் இன்டு அ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஃபஸ்ட்டு நான் கம்பைல் பண்ணுறேன் ஆம்ஸ்ட்ராங் டாட் ஜாவா. ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் எனக்கு 153ன்னு கொடுக்குறேன். ஸோ நாட் ஆம்ஸ்ட்ராங் பட் இட் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்போ நம்மளோட லாஜிக்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா கவுண்ட் எடுத்துட்டோம், லூப் போட்டிருக்கோம், ஒரிஜினல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து ஒரிஜினல் கிரேட்டர் தென் 0 எடுக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த லூப்பில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எனக்கு லூப் ரன் பண்ணுறேன். அப்போ நான் 3னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு 3 வருது அப்படின்னா 3 டைம்ஸ் ரன் ஆகும். அடுத்து 5 வருதுன்னா 5 டைம்ஸ் ரன் ஆகும். எனக்கு அப்படி ரன் ஆகக்கூடாது. என்னோட கவுண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ரன் ஆகணும். ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் பவர் பண்ணுறேன். ஸோ இந்த பவருக்காக தான் இந்த லூப்பை நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா கவுண்ட் டிபெண்ட் பண்ணி இப்போ கவுண்ட் எனக்கு 3னா இந்த லூப் எனக்கு 3 டைம் வரணும். அந்த லாஸ்ட் வேல்யூவை 3 டைம்ஸ் தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஜாவாசி ஆம்ஸ்ட்ராங் டாட் ஜாவா. ஸோ கம்பைல்டு சக்ஸஸ். ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் வேல்யூ 153. ஸோ இட் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான், நமக்கு நம்ம ப்ரோக்ராமே தப்பாயிடுது. ஸோ நம்ம லூப் எழுதும் போதுமே கண்டிஷன்ஸ் போடும் போதுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்.